பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எப்படி இருக்கு? என்ன மாதிரியான தயார் நிலையில நீங்க இருக்கீங்க? நாங்கள் பார்த்திபன் என்ன சொன்ன அந்த இதுக்காக தான் வந்திருக்கோம். வந்திருக்கிற ஆக்சுவலாக இன்னைக்கு மக்கள் இல்லாமல் இன்னைக்கு நிர்வாகிகள் தான் வருவாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். எத்தனை லேடி பவுன்சர்ஸ் வந்திருக்கீங்கம்மா? லேடிஸ் பவுன்சர் மொத்தம் 20 பேர் வந்திருக்கிறோம். 20 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு? என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? அவங்கள நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட. அவங்கள ஹார்ஷாக பேசாமல் கம்ஃபர்ட்டாக நடந்துக்கணும் எல்லாரும். ஏன்னா அவங்களும் நம்மளோட இது தானே, இருந்தாலும் அவங்க ரசிகர்கள் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசி பார்த்து. அவ்வளோதான். விஜய் அவர்கள் சேலத்துக்கு வராருன்னு அந்த நியூஸ் வந்ததும் உங்களுக்குலாம் எப்படி இருந்தது? எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இல்லை எல்லா ஊர்லேயும் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியே அது வர வேண்டியது, அது ஸ்கிப் ஆகி இங்கே வர வேண்டியது தான். ஆக்சுவலாக வேறு இடத்துக்கு போய் அதெல்லாம் ப்ராப்ளம் ஆனது. அதனால் அப்பத்துலேருந்தே எப்போ வருவாருன்ற ஒரு ஆர்வத்தோடையே இருந்தோம். அது இன்னைக்கு நாங்கள் நேரில் பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எங்களால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இங்கே பவுன்சராக இருக்கிறதுனால நாங்கள் இந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, அவர் விசில் சின்னம் ஒதுக்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டம், அது நிர்வாகிகள் கூட்டம். என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? அவங்களோட ஆரவாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 6 வாரம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எதையுமே வெளிப்படுத்த முடியாதுங்கிற ஒரு இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு உங்களோட கடமையை செய்ய வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை நாளாக இங்கே உங்களோட பயிற்சி போயிட்டு இருக்கு? இல்லை, நேற்று 3 மணிக்கு வர வச்சுட்டாங்க. நேற்று 3 மணிக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. நீங்கள் பவுன்சராக இருந்து எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் இன்சார்ஜ் மேடம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திபன் அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களும் எங்கள்கிட்ட நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அண்ணன் வரும்போது நாங்கள் எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை சொன்னாங்க. அப்புறம் குஷ் ஆனந்த் அவர்கள் வந்திருந்தாங்க, ஆதவ சார் வந்திருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட பவுன்சராக உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக நேற்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. காலையில் நாங்கள் 7 மணிலேருந்தே தயாராகிட்டோம். 7 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே எப்படியும் அவங்கள ஆர்வின் மிகுதியில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, பெண்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பெரிய டாஸ்க்காக தான் இருக்க போகுதா? இல்லை, அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னால் கேட்பாங்க. கண்டிப்பாக யாரும் பெருசாக அவ்வளோ ஹார்ஷாக இது பண்ண மாட்டாங்க. சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? நம்ம இன்னைக்கு நம்ம கடமையை செய்யணும், அவர்கிட்ட பார்க்க முடியல, அவரை பார்க்க முடியல. கண்டிப்பாக. பட் ஆனால் அவருக்காக இந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவருக்காக இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருத்தம் கூட எங்களுக்கு மறைஞ்சு போயிடுது. ஆனால் கடைசியாக அண்ணன் முடிக்கும் போது நாங்கள் அவ்வளோ பார்க்குறோம். ஏன்னா அவரு கூட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க படை வீரர்கள் மாதிரி நாங்கள் வேலை செய்ய போகிறத நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எதிர்பார்ப்போட வந்துருக்கீங்க? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பவுன்சஸ்லாம் இவ்வளோ கேட்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். நாங்கள் 10 பைசா வாங்கல, யாருமே 1 ரூபா கூட வாங்கல, வாங்க போகிறது கிடையாது. நாங்கள் இன்ட்ரெஸ்டாக அவருக்காக வரோம். எங்கள் அண்ணனுக்கு தங்கையா என்ன வேலை செய்யணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். ஒரு பணிக்காக வந்திருக்கீங்க, அதுக்கான ஊதியம் கடமை எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு காசு வாங்கி அவ்வளவுதான். யாருமே இங்க இருக்கிற யாருமே 1 ரூபா கூட வாங்குறவங்க கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த கட்சியில காசை பத்தி யாரும் பேசவும் கிடையாது. குடுக்கறேன்னு சொல்லல, நாங்க வாங்குறேன்னு சொல்லல. தளபதிக்காக நாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி எங்கள் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி எப்படியான மோசமான நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் போயிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு போராட்டங்க, மேலிடத்துலேருந்து கீழிடம் வரைக்கும். அதாவது மேலிடத்தில் அரசாங்க அதிகாரிகள்லேருந்து கீழிடத்தில் வேலை செய்கிற நம்ம தூய்மை காவலர் வரைக்குமே போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் ஒரு
மாற்றுதல் வரணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒவ்வொரு பணத்தை வந்து இன்றைக்கி மக்களுக்காக செலவு பண்ணி வர எங்கள் தலைவருக்காக நாங்கள் நிற்கிறத கௌரவமாக நினைக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் வேலை செய்கிறத இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கௌரவமாக நினச்சி காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வேலைங்களை முடிச்சுட்டு எங்கள் பிள்ளைங்களை அமுச்சு விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோன்னா யாருக்காக? எங்கள் அண்ணனுக்காக. வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் 2026 கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதுக்கு விசில் சின்னத்துக்கு அனைவரும் ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பவுன்சராக இவ்வளோ விண்ணப்பம் வைக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு இங்கே எல்லாருமே அசம்பிள் ஆனீங்க? நாங்கள் கரெக்டாக நான் ஒரு 6:45 சம்திங் வந்துட்டேன். 6:30க்கு கிளம்பி 6:45க்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். அப்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். அதுதான் ஒரு பார்ட்டாக நாங்களும் இருக்கோம். தளபதிக்கு பின்னாடி ஒரு பார்ட் நாங்களும் அவருக்காக உழைக்கிறோம் அப்படின்றது. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வந்து சம்பளமா சேலரியா அது வந்து வேலைக்கு போயிருந்தா கிடச்சிருக்குமா, அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு நாள் சேலரியை விட்டுட்டு இங்கே வந்து தளபதிக்காக நிற்கிறது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் மீட் பண்ணி ஏதாவது பேசணும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா என்ன கேட்பீங்க? அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்த்து இல்லை அவர் கண்டிப்பாக அவர் செய்வார். அது வந்து எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. வேற என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? அவர் வந்து உங்களுக்காக அவ்வளோதான். நாங்கள் எங்களுக்குன்னு நீங்கள் நின்றுட்டீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோன்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லணும். அவர் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அவர் சொல்கிறாரில்ல, நாங்கள் உங்களுக்காக வந்து 30 வருஷம் ஒர்க் பண்ணி நான் 30 வருஷம் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொன்னதை அதே மாதிரி உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு அவர்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை. அதாவது தனியாக சொல்லிடுங்க, பார்த்துட்டு இருப்பார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாருன்னா, தளபதி நாங்கள் உங்களுக்காக என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். இலவசம்னு கொடுத்து நிறைய பேரை முடக்கி வச்சுருக்காங்க. அதாவது ஊனமுற்றோர் மாதிரி, மாற்றுத்திறனாளி மாதிரி இலவசன்ற ஒரு பேரில் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு முடக்கி தான் வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல மருத்துவம், குடிநீர், வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் வீடு, இது எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சுன்னா நம்ம தமிழ்நாடு நிச்சயமாக முன்னேற்றம் அடைஞ்சு வருங்காலம் வளர்ந்த நாடு இந்தியா அப்படின்ற ஒரு பாதையை அடையும் எங்கள் அண்ணன் ஆட்சியில். அதை தான் நான் விஜய் அண்ணாட்ட கேட்டுக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வைக்கணும். அதுக்கு என்றைக்குமே எங்களோட சப்போர்ட் இருக்குண்ணா. ஓகே, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அவர் ஒரு வேலை கூப்பிட்டு கேட்டாங்க, பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா? பேச வாய்ப்பு கிடைச்சா உங்களை கைவிட மாட்டோம். எங்களை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை நாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டோம். ஓகேம்மா, இன்னைக்கு நீங்களும் ஒரு நம்ம பவுன்சரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? நீங்களா சம்பளம் கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு சம்பளம் வேணாம். நாங்க அண்ணனுக்கோசரம் அண்ணன் எங்களுக்கோசரம் சேவை செய்யறாங்க, நாங்க அண்ணனுக்கோசரம் சேவை செய்யறோம். ஏன் இவ்வளவு தூரம் அண்ணன் இவ்வளவு உரிமையா கொண்டாட என்ன காரணம்? அது எப்படின்னு தெரியல. அவர் வந்து எங்களோட ரத்தத்துல கலந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்பயும் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. அண்ணன் எங்களுக்கோசரம் நல்லது பண்ணணும்னு வராரு. நிச்சயம் நல்லது பண்ணுவாங்க. நம்பி ஓட்டு போடுங்க.